தமிழ் நியூஸ் கேட்வேயின் இது உங்கள் டாக்குமெண்ட்ரி நேரம். உலகில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். கடல் மட்டத்திலிருந்து 8849 மீட்டர் உயரத்தில் நிற்கும் இந்த மலை பல தலைமுறைகளாக மனிதர்களின் கனவையும் அச்சத்தையும் ஒரே நேரத்தில் சுமந்து நிற்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல பகுதிகளில் இருந்து மலையேற்ற வீரர்கள் இந்த சிகரத்தை அடைய வருகின்றனர். சிலர் வெற்றியுடன் திரும்புகிறார்கள், சிலர் திரும்பி வருவதில்லை. அவர்களில் ஒருவர்தான் இந்தியாவை சேர்ந்த டோர்ஜே மோரூஃப். 1996ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த அவர் திரும்பும் வழியில் பனிப்புயலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய உடல் அந்த மலைகளிலே தங்கிவிட்டது. இன்று சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உடலை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தொடங்கியுள்ளது. ஆனால் அந்த உடலை மீட்பது ஏன் இவ்வளவு கடினமானது? அந்த 30 ஆண்டுகளில் மொஃப்ரூஃபின் குடும்பம் என்ன அனுபவித்தது? அவருடைய உடலை எப்படி அடையாளம் கண்டார்கள்? மற்றும் 30 ஆண்டுகளாக எவரெஸ்டில் கிடக்கும் கிரீன் பூட்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த உடலின் பின்னால் இருக்கும் உண்மையான கதை என்ன? இதுதான் டோர்ஜே மோர்ஃபின் கதை. டோர்ஜே மோர்ஃப் யார்? டோர்ஜே மோர்ஃப் லடாக்கின் ஸ்க்ரூப்புச்சான் என்ற தொலைதூர கிராமத்தைச் சேர்ந்தவர். 1948ஆம் ஆண்டு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் 1969ஆம் ஆண்டு இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் சேர்ந்தார். பின்னர் மலையேற்றத்தில் அவருக்கு ஆர்வம் அதிகரித்தது. இமயமலையின் கடுமையான நிலப்பரப்பில் பல சிகரங்களை அவர் ஏறியிருந்தார். அவருக்கு மலை என்பது வெறும் பாறைகளும் பனியும் நிறைந்த இடமாக இல்லை, அது அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியிருந்தது. அந்த அனுபவம்தான் 1996ஆம் ஆண்டு அவரை உலகில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்டை நோக்கி அழைத்துச் சென்றது. 1996ஆம் ஆண்டு எவரெஸ்ட் பயணம். 1996ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த 6 மலையேற்ற வீரர்கள் கொண்ட குழு எவரெஸ்டின் வடக்கு பகுதியான திபெத் வழியாக சிகரத்தை அடைய புறப்பட்டது. நேபாள பாதையை விட வடக்கு பாதை செங்குத்தாகவும் பல இடங்களில் அதிக ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது. இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையைச் சேர்ந்த சேவாங் சாமன்லா மற்றும் சேவாங் பால்ஜோரும் அந்த பயணத்தில் இருந்தனர். பயணம் தொடங்கிய பிறகு வானிலை மோசமடைந்தது. கடுமையான பனிப்புயல் காரணமாக குழுவில் இருந்த 3 திரும்பிச் செல்ல முடிவு செய்தனர். ஆனால் மோர்ஃபும் அவரை தொடர்ந்து அவருடன் இருந்த மற்ற 2 வீரர்களும் தொடர்ந்து சிகரத்தை நோக்கி சென்றனர். வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன் எவரெஸ்டுக்கு புறப்படுவதற்கு முந்தைய இரவு மோரூஃப் தனது மனைவி கோன்சாங்குடன் வீட்டில் இருந்தார். அது ஒரு சாதாரண குடும்ப இரவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இரவுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நினைவாக மாறியது. மோரூஃப் தனது மனைவியிடம் தான் ஒரு வீரனாக திரும்பி வருவேன் என்று கூறினார். குழந்தைகளை பார்த்து கொள்ளும்படியும் தான் திரும்பி வரும்போது விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு கணவன் தனது குடும்பத்திடம் வைத்திருந்த நம்பிக்கை இருந்தது. அவருடைய கடைசி விடைபெறுதலாக மாறும் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. சிகரத்தை நோக்கிய கடைசி ஏற்றம். 1996 மே 10ஆம் தேதி மோரூஃப் மற்றும் அவரது சக வீரர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி முன்னேறினர். அந்த நாள் எவரெஸ்டின் வரலாற்றிலேயே மிக மோசமான வானிலை நிலவிய காலகட்டங்களில் ஒன்றாக அமைந்தது. கடுமையான காற்று, பனிப்பொழிவு, குறைந்த பார்வை திறன் மற்றும் மிக குறைந்த வெப்பநிலை ஒவ்வொரு அடியும் ஆபத்தானதாக மாறியது. இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து மேலே சென்றனர். மாலை நேரத்தில் மோரூஃப் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய குடும்பத்திடம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சான்றிதழும் 1996 மே 10ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு அவர் சிகரத்தை அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அது அவருடைய மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. ஆனால் அந்த சாதனையை தொடர்ந்து அவரின் இரக்கம் அவருடைய வாழ்வின் கடைசி அத்தியாயமாக மாறியது. எவரெஸ்டின் மரண மண்டலம். எவரெஸ்டின் 800 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள பகுதி பொதுவாக மரண மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயரத்தில் கடல் மட்டத்துடன் ஒப்பிடும்போது ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக இருக்கும். மனித உடலால் அந்த சூழ்நிலையை நீண்ட நேரம் தாங்கிக் கொள்ள முடியாது. கடுமையான குளிர், பலத்த காற்று, உடல் சோர்வு, ஆக்சிஜன் பற்றாக்குறை இவை அனைத்தும் ஒன்றாக சேரும். ஒரு சிறிய தவறும் உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும். அதனால்தான் எவரெஸ்டில் உயிரிழந்த ஒருவரின் உடலை மீட்பது உலகில் மிகவும் கடினமான மீட்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன் கீழே கொண்டு வருவது கடினம்? சமவெளியில் ஒருவருடைய உடலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வது எளிதாக இருக்கலாம். ஆனால் எவரெஸ்டில் ஒவ்வொரு அடியும் சவால். முதலில் மீட்பு குழு 8500 மீட்டர் உயரத்தில் இருக்கும் அந்த இடத்தை அடைய வேண்டும். பின்னர் பல ஆண்டுகளாக பனி மற்றும் பாறைகளுக்குள் சிக்கியிருக்கும் உடலை வெளியே எடுக்க வேண்டும். இந்த வேலைக்கு அனுபவம் மிகுந்த மலையேற்ற வீரர்கள் தேவைப்படலாம். ஆனால் மிகப்பெரிய சிக்கல் உடலை மீட்க செல்லும் மனிதர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதுதான். ஒரு உயிர் இழந்தவரை மீட்பதற்காக மற்றொரு உயிர்களை ஆபத்தில் வைக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. 30 ஆண்டுகளாக பனியில். எவரெஸ்டில் ஒரு உடல் பனிக்குள் கிடந்தது. அந்த உடலில் பச்சை நிற காலணிகள் மலையேற்ற வீரர்களுக்கு ஒரு அடையாளமாக மாறின. அதனால்தான் அந்த உடல் கிரீன் பூட்ஸ் என்று அழைக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு பயணத்தின் தகவல்கள், மலையேற்ற வீரர்களின் வாக்குமூலங்கள், கடைசி வானொலி தொடர்புகள் மற்றும் உடலுடன் காணப்பட்ட உடைகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்திய அதிகாரிகள் அந்த உடலை டோர்ஜே மோர்ஃப் உடையது என்று நம்பத் தொடங்கினர். மோர்ஃபின் குடும்பம் இந்த 30 ஆண்டுகளையும் வேறு விதமாக வாழ்ந்தது. அவருடைய மனைவி யாங்ஸ்கிட் தனது கணவனின் உடலை ஒருபோதும் பார்க்கவில்லை. அதனால் அவர் இறந்து விட்டார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதிகாரிகள் அவரை மீண்டும் கொண்டு வருவது சாத்தியமில்லை என்று குடும்பத்தினரிடம் கூறியிருந்தனர். பின்னர் உடல் இல்லாமலேயே குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை நடத்தினர். ஆனால் ஒரு மனைவியின் மனதில் அந்த முடிவு முழுமையான முடிவாக மாறவில்லை. அவர் கணவரின் உடலை பார்க்கவில்லை. அதனால் அவருடைய மரணம் அவருக்கு ஒரு செய்தியாக இருந்தது, ஒரு நேரடி அனுபவம் அல்ல. வீட்டில் மீதம் இருந்த நினைவுகள். இன்று மோர்ஃபின் வீட்டில் அவருடைய பாதங்கள் உள்ளன, பழைய புகைப்படங்கள் உள்ளன, மலையேற்ற பயணங்களின் நினைவுகள் உள்ளன. மேலும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததை உறுதிப்படுத்தும் சான்றிதழ்கள் உள்ளது. அந்த பொருட்கள் அனைத்தும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மனிதரின் நினைவு மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாட்சியாகவும் இருக்கின்றன. ஆனால் அந்த நினைவுகளில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. அவர் உடலில் இல்லை. இப்போது அந்த வெற்றிடம் நிரம்புமா? 3 தசாப்தங்களுக்கு பிறகு அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்திய அதிகாரிகள் மோர்ஃபின் உடலை எவரெஸ்டிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை திட்டமிட்டு வருகின்றனர். இதற்காக உயரமான மலைப்பகுதிகளில் பணியாற்றக்கூடிய அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்களும் தேவையான கயிறுகள் மற்றும் சிறப்பு உபகரணங்களும் தேவைப்படும். வானிலையின் நிலைமையும் பனியின் தன்மையும் மீட்பு நடவடிக்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். மேலும் உடலை கொண்டு வந்த பிறகு அதன் அடையாளத்தை உறுதிப்படுத்த மரபணு சோதனை முக்கியமானதாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தின் எதிர்பார்ப்பு. மோர்ஃபின் குடும்பத்திற்கு இது ஒரு மீட்பு நடவடிக்கை மட்டுமல்ல, 30 ஆண்டுகளாக முடிவில்லாமல் இருந்த ஒரு அத்தியாயத்தை
முடித்து வைக்கும் ஒரு வாய்ப்பு. லடாக்கில் அவருக்கான இறுதிச் சடங்குகளை நடத்த குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். அவரை மலையேற்ற வீரராகவும், ஒரு படை வீரராகவும், ஒரு கணவராகவும், ஒரு தந்தையாகவும் நினைவு கூற விரும்புகின்றனர். 30 ஆண்டுகளாக உறைந்திருக்கும் நினைவு ஒரு நாள் மீண்டும் தனது வீட்டை அடையுமா? அதற்கான பதிலை காலமும் எவரெஸ்டும் தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.